ஓட்டு சீட்டை நல்லா மடிச்சு அந்த பாக்ஸ்ல போடுங்க. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க. ஏய், யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. ஏய், அப்படியே பின்னால வா. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தாராளமா குத்துனேன். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்களா? ஒரு யோக்கிய நார பயல வளைச்சு வளைச்சு குத்திருக்கானையா. ஆமா, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மையை சொல்றா. என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. அட, என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க? என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்னென்ன இங்க பாருங்கண்ணே, தென்னை மரத்துல போட்டுக்கணா. அட என்னண்ணே நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போடுறான்னு. நான் நினைவு இல்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு போயிட்டா இருக்கியாடா நீ? ஏய் சுபையா, எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா குளோஸ். என்னடா சொல்ற? எப்பா, ஏன் வேதனை என்னோட போட்டோம். நீ உள்ள போய் ஓடிச்சிட பூரா பெட்டியில போறாங்களான்னு பாரு. ஓட்டு பூரா நமக்கு தானே போடுறாங்க. ஓட்டு என்னமோ நம்மளுக்கு தான்டா போடுறாங்க. ஆனா சீட்டை பூரா வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கு நான் தான் வின். ஆமா, தெனுமை தான் நடக்குது. ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? அண்ணே, உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. டேய், சத்தம் போட்டு சொல்லிடாத. சாகுற வரைக்கும் இதே பழப்ப கொடுத்துட போறாங்க. இங்க பாரு, அண்ணன் எழுத்து முத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாரு. எழுத்து என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா தப்பு தப்பா இருக்கு. கருமா தெரிஞ்சுதான்டா தப்பா எழுதுற. அரசியல தப்பு பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும். இங்க பாரு, எவ்வளவு நாளைக்கு தான் இன்னொருத்தனுக்கு எழுதிட்டு இருக்க முடியும்? நான் வேட்பாளர் ஆகணுமா? அண்ணே, இன்னொருத்தேன்னு சொன்னீங்களே, அது நம்ம தலைவர் கருப்பையாவது தானே? ஆஹா, டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? உன் அரசியல யார்கிட்ட பண்ற? எங்க கிட்டே வாங்க. யோ, இருங்கயா. யார்கிட்ட சவுத்து எழுதுறீங்க? யார்கிட்ட கேட்கணும்? என்ன கேட்கணும்? உன்னையே கேட்கணும். நான் ஹவுஸ் ஓனர், எனக்கு கேட்காம எழுத கூடாது. அப்படி பார்த்தா அந்த தொகுதியே எங்கது? எங்களை கேட்டா குடி வந்த போலீஸை கூப்பிடுவேன். ஊட்டிட்டு வாடி வச்சுக்கிட்டே எழுதுற. என்னங்க இந்த காவாலி பைய கிட்ட நமக்கு என்ன பேச்சு? முதல்ல எலெக்ஷன் கமிஷனருக்கு போன் பண்ணுங்க. கமிஷனர் எழுதிட்டு வரேன். நாங்க இப்பவே பண்றேன். நானும் இப்பவே பண்றேன். போன் என்னதியா? நம்பர் என்னதியா? என்னங்க இது? ஹலோ அன்பு, இங்க வாடா. ஒரு பெருசு ரொம்ப ஓவரா தவுது. ஓட்டுற வண்டி அப்படி திருப்பு. என்னப்பா, என்ன பிரச்சனைங்க? ஒண்ணும் இல்லப்பா, 10-15 வருஷமா பாசி பிடிச்சு போய் கிடந்த செவரு போனா போன வெள்ளை அடிச்சு 2 எழுத்து எழுதுனா என்னமோ ரொம்ப பேசுறேன். ஏன் எழுத வேணாங்கிறீங்க? எனக்கு அரசியல் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கல நானே சார். வெளியே இருக்கிற சோத்துல தானே எழுதிருக்கோம். நீங்க பாக்கலன்னா பரவாயில்ல, போற வரவங்க பார்த்தா போதும். ஹலோ, என்ன பேசிக்கிட்டே போறீங்க? இத பாருங்க, வீட்டு ஓனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் செவுத்துல எழுத முடியும், போஸ்டர் ஒட்ட முடியும் அப்படின்னு டிஎன் சேஷன் ரூல் போட்டிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? இது யாரா 3வது பார்ட்டி? ஓஹோ, அந்த அம்மா தான் ஓனரா? ஏயா நீ அப்புறம் வந்து வெட்டி பேசி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் ஹவுஸ் ஓனர்லாம் கிடையாது. இவங்க தான் ஹவுஸ் ஓனர். நான் இவங்க வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கேன். நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம். எலெக்ஷன் ஒண்ணு வந்தா போஸ்டர் ஒட்டத்தான் செய்வோம், செவுத்துல எழுதத்தான் செய்வோம். இத பெரிய பிரச்சனை ஆக்கிரமிச்சினா நாங்க அதை விட பெருசாக்குவோம். அப்புறம் சைக்கிள் செயின், பிளேடு, சோடா பாட்டில் தான் கண்ணாடிக்கு நாடிலாம் புரிஞ்சு ஓடி போயிடலாம். என்னம்மா, என்ன பிரச்சனைங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இவங்க பெர்மிஷன் வாங்காம செவுத்துல எழுதிட்டு என்ன ஏதுன்னு கேட்டா ரூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்குமா ரோட்ல நின்னு இப்படி எல்லாம் அசிங்கமா சண்டை போட்டுக்கிட்டு? பேசாம வாங்கம்மா உள்ள போலாம். அது பொண்ணு, அதுக்கு இருக்க அறிவு உங்க 3 பேருக்கு இருக்கா இல்லடா? என்ன அந்த பொண்ணைய குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா? ஆஹா, போற போக்க பார்த்தா அவங்க ஃபேமிலியோட வெஞ்சு வந்துட்டு நம்மள வெட்டி விட்டுறோம் போல இருக்க. ஏய் இந்தாடா, இப்ப எழுத சொல்றியா எழுதுன அழிக்க சொல்றியா? ஆவறதாவட்டும் எழுதுங்கடா. அப்படி சொல்றா. பிச்சை வெளிய நான் பாத்து. வாங்க யாருக்கப்பா? ஓடுங்கம்மா ஓடு, ரெண்டு மரம்னா பாத்து. ஓடுங்கம்மா
அன்பான வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நடக்கவிருக்கும் சட்டசபை இடைத்தேர்தலில் என் தந்தையாகிய கருப்பையாவிற்கு தென்னை மர சின்னத்தை பார்த்து ஓட்டளித்து எங்களை வெற்றி பெறச் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஓட், உங்கள் ஓட். என்னடி இது இப்படி ரோட்ல மறைச்சிட்டு இருந்தா எப்படி போறது? என் தந்தையை வெற்றி பெறச் செய்தால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக உன்னதான் பாக்குறான். நிச்சயமாக, சத்தியமாக உங்கள் பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைப்போம். இது இந்த தென்னை மரத்தின் மீது ஆணை. பாருங்கள், நன்றாக பாருங்கள். தென்னை மரத்தை அந்த ஜீப்ல ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கான் பாரு. அவன் தான் எனக்கு எங்க வீட்ல வந்து கலாட்டா பண்ணான். அவனை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. ஆளை பார்த்தா ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்கான். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வாக்காள பெருமக்களே, உங்களுடைய வாக்குகளை மிச்சத்தை அவர் சொல்லுவார். நம் கட்சி தொண்டர்கள் தெருவில் நடந்து வரும் பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வழிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எப்படி பெண்களுக்கு வழிவிடும் எங்களை பற்றி புரியாத எதிர்க்கட்சிக்காரர்கள் மக்களிடம் ஏதோ சொல்லி ஓட்டுக்களை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பகல் கிழமை பலிக்குமா? பலிக்காது, அது நடக்காது. தென்னை மரம் என்பது ஒரு உண்மை மரம், நன்மை மரம், உறுதி வாய்ந்த மரம். மரம் ஏண்டா அன்பு, என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க? இது என்ன இடம் தெரியுமா? சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாரு அந்த இடம். அதாவது இதுக்கு பேரு கோயில். தெரியுண்டா? தெரியுமா? அப்புறம் அதுக்கு இங்க வந்த? நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா. சாமி கும்பிட வரல, அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். என்னடா இது, சாமி கும்பிட வரலங்கிறா, ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறா. ரெண்டும் ஒண்ணுதானே? குலப்புராண ஐயா. ஓஹோ ஓஹோ, வீணா அம்மனா? அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது? போயா போ, போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு. புதுசா ஒரு பேர் சொல்லிடக்கூடாது. உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சு கிளம்பிடுவீங்க. போகிறல்ல. ஐயோ அத்தா. டேய் டேய், இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது. அதுக்கெல்லாம் பூசாரி வேணும். நான் தான் இருக்கேன்ல. இப்ப பாரு. ஏய், புவனா, அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு. ஐயோ, பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற? குரங்கு குரங்கா? சரி சரி போங்க, தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கே உங்க பேரை சொல்றீங்க? இது பாரு, அதிகப்படி பேசாத. அபிஷ்டு, வாயை பொத்து. வாயா வாயா. டேய் அன்பு, நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல. பக்கத்துல இருக்க பாட்டியை தான் பாக்குற ஆளுங்க, மிரட்டுற ஆளுங்க. அதனால வேற ஐடியா. சாமி கும்பிட்ற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரம் அந்த பிள்ளை மேல மோதிரு. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட், ஆஸ்ட்ரைட் 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 ஆஸ்ட்ரைட். என்னங்க ஆச்சு? அவனுக்கு அடிபட்டுச்சுப்பா. நீங்க எதுக்கு கத்துறீங்க? அவனுக்கு அடிபட்டா நான் தானே கத்துறேன். அவனுக்கு கத்த தெரியாது. அவனுக்கு பசி எடுத்தா கூட நான் தாமா சொல்லணும். அப்பா சாப்பிடலாம். சும்மா கூச்சம் இல்லாம தொட்டு தடவுவா. சாரி. தேங்க்ஸா? நான் உங்க கால்ல தேங்காய் உடைச்சதுக்கு சாரி கேட்டேன். நீங்க ஏங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆக்சுவலா உங்க கூட பேசணும் தாங்க நான் வந்தேன். இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியா பாருங்க, ஆண்டவனே பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சுட்டான். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு 2 காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா? ஏய், என்னடி தேங்காய் பொறுக்கிற பசங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? வா வாக்கா போலாம். என்னடா நந்திக்கு பக்கத்துல குந்திட்ட? போகவே மனசுலடா. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்வான். தினம் அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைப்பான். நம்ம 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டோம்னா நீ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும், நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும். சூப்பர். நல்லா இருக்குல்ல? ஏங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு கால் அடிபட்டுச்சே, இப்ப எப்படி இருக்கு? செய்யறேன் செஞ்சு புட்டி இப்ப எப்படி இருக்கு நான் கேக்குறேன். நீ தேங்காய் கொண்டு அடித்தடியில 4 விரலும் நஞ்சு நாசமா போச்சு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? செப்டிக் ஆகி போச்சுமா. டாக்டர் பச்சை மிளகா காம்ப புடுங்குற மாதிரி ஒவ்வொரு விரலையும் வெடுக்கு 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 வெடுக்குன்னு புடிங்கி போட்டாரு. இப்ப இப்ப இருக்கு முழுக்க டீன்னு. நிஜமாவா? என் மேல நம்பிக்கை இல்லையா? வேணா நேரில் வந்து பாரு. வா வந்து பாரு. புடுறி விடு.
பாத்தியா பாத்தியா பாத்தியா? ஐயோ கட்ட வர இருந்துச்சு அதையும் காணா. நீ பிடிக்க மாட்டியாடா? சாரிங்க, என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஆச்சு? எதுக்கு மன்னிக்கணும்? இல்லடா தேங்காய் கொண்டு இந்த பொண்ணு காலில் அடிச்சு காலில் இருக்க 4 விரலும் போச்சுல, அதுக்கு மன்னிப்பு கேக்குது. ஏன்டா இந்த வேலையெல்லாம் பாக்குற? இது பாருங்க, எல்லா விரலும் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. இந்த பையன் சும்மா உங்ககிட்ட விளையாடுறான். அப்படியா? நான் பயந்தே போயிட்டேங்க. சரி, நான் கிளம்புறேன். ஏங்க, எனக்கு அடிபட்டு இருக்க உடனே தேடி வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஊட்டி வந்தது நான்டா. சு, ஏங்க வந்த உடனே கிளம்புறீங்களே, ஏதாவது உன்ன மாதிரி ஒரு இரும்பு தூக்கி தர போறியா? காலில் போட்டுக்கிற போறா? இல்லடா, ஏதாவது கேம்ஸ் ஏதாவது. அப்ப கபடி விளையாடுவா? ஏச்சி, இங்க எப்படிடா கபடி விளையாடுறது? ஆமாமா, இவ்வளவு இரும்பு தூக்கிட்டு எப்படி விளையாட முடியும்? கேரம் போர்டு, கேரம் போர்டு அல்லமா? ஐயோ, கேரமெல்லாம் எனக்கு விளையாட தெரியாது. எங்களுக்கு நாப்பல தெரியுமாக்க? விரல இப்படி வச்சுக்க. எங்களை மாதிரி நீங்க டப்பு 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 டப்புன்னு அடி, அவ்வளவுதான். வாமா, உனக்குமில்ல எனக்குமில்ல உனக்குமில்ல எனக்குமில்ல பொது விளையாட்டு. இதுதான் கேரம் போர்டு பேட்டு. இதாலதான் அடிக்கணும். உனக்கு வெள்ளை, அவனுக்கு கருப்பு. வெள்ளை வந்தா நீ எடுத்துக்க, கருப்பு அடிச்சா அவன் எடுத்துக்கிறான். ஆடு. இது என்ன பண்ணணும்னா இப்படி வச்சு அப்படி அடிக்கணும். அடி பாப்பா. இழுத்து அடிச்சிட்டேன். இப்படி பேட்டு வெளியே போற மாதிரிலாம் அடிக்கப்படாது. அந்த காய பார்த்து அடிக்கணும். அடி பாடுறா, விழுந்துருச்சு. அட அப்புறம் ஏன் அப்பா அம்மாடி, இந்த அடி அடிக்கிற எனக்கு தெரியாதுங்கிற. டேய், கேம் முடிஞ்சு போச்சுடா, இங்க கொஞ்சம் பாரு. ஹேய், அதுக்குள்ளயா? அம்மா உண்மையை சொல்லு, உனக்கு விளையாட தெரியும்ல? சாரிங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் காலேஜ் சாம்பியன். சாம்பியனா? நீங்க காலேஜ் சாம்பியனா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணுமே. என்னடா என்னடா? என்னங்க? தேங்க்ஸ். உங்க தயவுல எனக்கு 45 வட்டத்துல தலைவர் பதவி கொடுத்தீங்க. ஆமா. அந்த சின்ன சாமிக்கு செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். எல்லாமே நான் தாங்கிறான். கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன். அண்ணே, அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ, யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே, சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. டேய், நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே, சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே, முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சின்னசாமி வந்து ஆகாது. போயா, சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நான் சொல்றேன், நீ புரியாம பேசாத. செருப்பு பிஞ்சிடும். போன ஒழுங்கா பேச வரீங்களாடா? ஐயோ அப்பா, அறிவிட்ட நாதாரிகளா? ஒன்னே இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதாயா நீ என்ன பண்றீன்னா? சரி, நீ நான் சொல் அப்ப அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா நான் என்ன போன்ல கொஞ்சம் கண்டிச்சுக்கலாம்ல. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களாடா நீங்க? நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லையா உங்களுக்குலாம்? மகளிர் தலைவர் நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஐயா. அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தியா இருக்குது. ஹலோ, யாருங்க பேசுறது? சுப்பையா, கொஞ்சம் கூப்பிடு. சுப்பையாவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையா கூப்பிடு. சுப்பையாங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையா கூப்பிடு. ஓ, சுப்பையா சாரா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு ஒர்க்குடா. என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க? யாருக்கு போன் வந்திருக்குமோ? ஹலோ, யார் வேணுங்க? ஏடா அறிவு கட்ட முண்டா, வண்ணாட பரதேசி, சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியாடா? சுப்பையா கூப்பிடு, சுப்பையா கூப்பிடு 100 தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் 1 நிமிஷம் 1 செகண்ட். ஏடா, இது என்ன கட்சி ஆபீஸா இல்ல சண்டை போடாத கூட சந்திரமாடா? எவ்வளவு நேரமா நான் போராடிட்டு இருக்கேன்.
தலைவர் கருப்பையா பேசுறது கூட அப்படி தெரியாம போச்சு. கருப்பையாவா? வரேன், வந்து அத்தனை பேரையும் செருப்பால் அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். வாயிலையா? ஐயா 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 ஐயா. டேய், எனக்கு வந்த போன யார் அங்க அட்டன் பண்ணது? எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னு. கட்சி வேலையா? தலைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல உங்களால. கட்சி வேலை. கட்சி கட்சி கட்சி. அப்பனே ஈஸ்வரா, தெரிஞ்சோ தெரியாமலையோ எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. எதுலையும் சிக்காம அருள் வேணும். சாமி கும்பிடும்போது குதிரை மாதிரி கிடைக்கிற டிஸ்டர்ப் பண்ணாம கும்பிட முடியாது. மொகர கட்டையில பாரு, மொகர கட்டையில. இது என்னடி லூசா இருக்கும் போல இருக்கு. அந்த பொண்ணு இருந்ததுக்கு என்ன திட்டிட்டு போறா? சோரியோட தேவாங்க மாதிரி இருக்கா. என்ன நந்தி மாதிரி வெளியே மறைக்கிற? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? அன்பு வரலையா? அன்பே இல்லாத நீ அன்பை பத்தி ஏன் பேசுற? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? அவங்க பாட்டிக்கு தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு கிடந்துச்சு. அப்ப கூட என்னோட பாட்டி புழைக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டது கூட அவன் கோயிலுக்கு வந்தது கிடையாது. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ல இருந்தான். அவன் நண்பர்கள் 10 பேர் சேர்ந்து பிள்ளையாருக்கு 10 தேங்காய் அவ்வளவுதான் பாஸ் ஆயிருவேன்னு சொன்னாங்க. அப்ப கூட அவன் இந்த கோயில் வாசலை மிதிக்கல. இவ்வளவு ஏன்? எந்தெந்த சாமிக்கு என்னென்ன பேருன்னு கூட அவனுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு புலிமலை உட்கார்ந்துருக்க ஐயப்பனை பார்த்து கேட்டான். அந்த அளவுக்கு கோயில் வாசனையே இல்லாம வளர்ந்தவன். நீ கோயிலுக்கு வர்றேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் தன்னுடைய கடமை கண்ணியம் கோட்பாடெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு அவன் கோயிலுக்கு வந்தான். அவனை பார்த்து நீ ஏன் எடுத்து பேசிருக்க, எகத்தாளமா பேசிருக்க. என்ன தைரியம் உனக்கு? இனிமே அவன் கோயிலுக்கு மட்டும் இல்ல, வீட்டை விட்டே வெளியே வர சந்தேகம். இனிமேல் அவன அன்பு எங்க அப்படி இப்படின்னு கேட்ட வம்பாய் போகும். ஜாக்கிரதை போங்கிறல்ல பாரா. அடே டேய், என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு மாதிரி நீ பேசாம இருக்க. என்னமோ உன்னை பார்த்தோம்னா அந்த பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சு கதறி அழுது வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் நடந்த பூரா அவன் புருஷன்காரன் சொல்லி என்னென்னமோ நடக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஜனங்களே திரும்பி பார்க்காத எம்எல்ஏ மாதிரி நிக்கிற அந்த பொண்ணு. வீணா இருந்த நிலைமையில யாரா இருந்தாலும் பேச்சு வராதுடா. பேச முடியலன்னா பேப்பர்ல எழுதி காட்டிக்கலாம்ல. சுப்பையா, நானே குழம்பி போயிருக்கேன். நீயும் என்ன குழப்பாத. காலையில கெஸ்ட் ஹவுஸ் போறோம், வீணாவை பாக்குறோம். இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்றேனா? ஏன்டா சும்மா கிடந்தா 600 கிலோமீட்டர் மோட்டர் பைக்ல பின்னால உட்கார வச்சு மேடு பள்ளம் கூட பார்க்காம குண்டக்க மண்டக்க வண்டியை ஓட்டிவிட்டு மழை ஏறும்போது கொண்டு வச்சு வளவுல மண்டை சுத்துதா, வாந்தி வருதா, மயக்க வந்துடான்னு மனுஷன் கத்திர கூட காதல வாங்காம கொண்டாந்து ஊட்டு குளிர தள்ளி விட்டு இப்ப நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்றேன் நீ. ரைட்டா, நாளைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடக்குன்னு பாக்குறேன்டா. ஐயா ஐயா, 405 நம்பர் ரூமுக்கு ஆப்ராண்டி ஒரு 1/2 டஜன் அனுப்புங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தாயா, நாளைக்கு நான் வேற வாங்கிக்கிறேன். இருக்கிற இருப்புல டிஸ்டர்ப் பண்றான். டிஸ்டர்ப் வரட்டும், என்ன வரான்னு பாக்குறேன். யாரும் அது வரைக்கும் எழுப்ப கூடாது. ஆமா, வெறி பிடிச்சு போவாமா சொல்லிவிட்டேன்.